ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழப்பமான ஏரியா, ஆஸ்பரன்ஸ் இருக்கிற மிகப்பெரிய குழப்பமான ஒரு மனநிலை. குரூப் 1 வர்சஸ் குரூப் 4 ரெண்டு எக்ஸாமும் பக்கத்தில் வருது. ரெண்டுமே கம்பைன் பண்ணி ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணலாம், எந்த ஒரு எக்ஸாமும் அடி வாங்காமல் ப்ராப்பராக பண்ணணும். முக்கியமாக இங்கே இருக்க ஜென்ரல் தமிழ் இதை எப்படி கொண்டு போகிறது, இதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்கலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பெரிய ராக்கெட் சயின்ஸ், பெரிய ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இல்லை, சாதாரணமான விஷயந்தான். எல்லாமே நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோமோ, அதை அணுகிறோமோ, அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இங்கே அமைய போகுது. ஸோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக வச்சுக்கோங்க, நல்லாவே பண்ண முடியும். டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட், பார்க்கலாம். அண்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதை கம்பைன் பண்ணி ஒரு மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நியூ பேட்ச் ஓப்பனில் இருக்குது வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் குரூப் 4 படிக்க போகிறது கிடையாது. குரூப் 2 தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இல்லை குரூப் 1 தான் பண்ணுறேன். நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கவங்க வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. இது எனக்கு குரூப் 4ம் வேணும், தமிழும் நான் படிக்கணும், சேம் டைம் குரூப் 2, குரூப் 1ம் படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்க மட்டும் வீடியோ பாருங்கள். இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது பயன்படாது. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் கொடுக்க போதில்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். குரூப் 4ம் வேணும், தமிழும் வேணும், மற்ற எக்ஸாம் வேணும்னா இதை முழுமையாக பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ரைட், சரிங்க. ஸோ ஃபஸ்ட் திங், நான் அடிக்கடி சொல்கிறது தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், சிம்பிளாக வச்சுக்கோங்க. சிம்பிளாக யோசிச்சா எல்லாமே சரியாக பண்ண முடியும். பயப்படாதீங்க, தைரியம் வேணும். போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஸ். நம்ம படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணி பார்க்குறோம், டெஸ்ட் போட்டு பார்க்குறோம், எல்லாமே தாண்டி அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நம்பிக்கை, அந்த ப்ரெஸ் ஆஃப் மைண்ட் மட்டும்தான் ரிசல்ட் கொடுக்க போகுது. ஸோ பயம் இல்லாமல் சிம்பிளாக படிங்க, எல்லாமே நல்லாவே நடக்கும். ஓகே, ரைட், பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப் 1, குரூப் 4 இதுக்கான சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும். பேசிக்காக பார்த்துருவோம். இங்கே 175 ஜிஎஸ் இருக்குது, 25 மேக்ஸ் இருக்குது. இது குரூப் 1க்கு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 75 ஜிஎஸ்ஸு, 25 மேக்ஸு, 100 தமிழ். ஓகே, இப்போ இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சேம் தான், அதை தூக்கிடலாம். ஏன்னா மேக்ஸில் நம்ம குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த டஃப்னஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. ஸோ மேக்ஸுக்கு காமனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் குரூப் 1 படித்தா அதை பேஸ் பண்ணி குரூப் 2க்கும் அட்டன் பண்ண முடியும், குரூப் 4க்கும் நீங்கள் பண்ண முடியும். மேக்ஸ் சால்வ். ஸோ 25 கேள்விக்கு முடிச்சாச்சு. அடுத்தது தமிழ் இருக்குது, இது ஓரமாக எடுத்து வச்சுலாம். லாஸ்ட்டாக வரேன். இப்போ ஜிஎஸ் நம்ம வருவோம். இந்த இடத்துல டைமிங் சரியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட்டு ஜூன் 15. ஓகே, அண்ட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜூலை 13. குரூப் 1 முடிஞ்சு ஒரு மாதத்தில் குரூப் 4 அங்கே வரப்போகுது. இந்த டேட் வைஸாக ப்ராப்பராக நீங்கள் பிரித்தா தான் இந்த எக்ஸாம்ஸை ஒழுங்காக அணுக முடியும். கிளியர்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 175 ஜிஎஸில் ஒரு 25 கேள்வி மைனஸ் பண்ணிடுறேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. ஒரு அப்ராக்சிமேட் நம்ம கொண்டு போகலாம். அப்போ 180 ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இங்கே ஒரு 50 மைனஸ் பண்ணிடுறேன், 60 கேள்வி. ஓகேவா? ரைட், இப்போ நம்ம ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க குரூப் 1க்கு. இப்போ நம்ம படிக்கிறோம், ஜிஎஸ் படிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது 6th and 12th வரைக்கும் சமைச்ச புத்தகம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 யாராக இருந்தாலும் இதான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் போய் ஆகணும். ஓகே, இங்கே 6th 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம முழுமையாக எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த குரூப் 4ல் 50க்கு மேலே போட முடியும். அதாவது இந்த 60 கேள்விகளை 50க்கு மேலே நிச்சயமாக நீங்கள் போட முடியும். ஏன்னா குரூப் 4 ஒரு சில விஷயங்கள் வெளியே கேட்டாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். 50+ அதை கேரண்டியாக நீங்கள் பண்ணிடலாம். ரைட், சேம் டைம் இதே 6-12 நீங்கள் முழுமையாக படித்தா இந்த 180 கேள்விகளில் 80+ நீங்கள் போட முடியும். ஓகேவா? அப்போது டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரே டைம் தான். இப்போ 6th புக் படிக்கிறீங்க, 8th புக் படிக்கிறீங்க, 12th புக் படிக்கிறீங்கன்னா அதே புக்கு தான் குரூப் 1க்கும், குரூப் 2க்கும், குரூப் 4க்கும். அந்த கேட்குற விதங்கள் மாற்றலாம், கண்டென்ட் நாங்கள் மாற்ற சான்ஸ் இருக்குது. பட் சேம் விஷயம் தான் கேட்க போகிறாங்க. இந்த 6th and 12th வரைக்கும் குரூப் 4ல் 50க்கு மேலே போட முடியும்னா அதே கேள்வியை இங்கே குரூப் 1ல் 80க்கு மேலே நீங்கள் போட முடியும். அப்போ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணல. குரூப் 1க்காக நீங்கள் குரூப் 4 தியாகம் பண்ணல, குரூப் 4க்காக குரூப் 1 நீங்கள் தியாகம் பண்ணல. ரெண்டுமே சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அந்த ஒரே புத்தகம் வச்சு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ மேக்ஸுக்கு ப்ராப்ளம் ஓகே முடிஞ்சிடுச்சு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தனியாக கொண்டு போகணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் ஜிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு பேசிக் இந்த 6th 12th முடிக்கும் போது குரூப் 4க்கான கதை முடிஞ்சது. குரூப் 1ல் ஆல்மோஸ்ட் நீங்கள் 60% நீங்கள் முடிச்சு வச்சுருப்பீங்க. அந்த பயம் உங்களுக்கு வராது. இது ஆரம்பிக்கும் போது இது பண்ணலாமா வேண்டாமா சரியாக இருக்கா இப்படி தான் தோணும். நம்பிக்கை பெருசாக வராது. பட் நீங்கள் படிக்க தான் உள்ளே இறங்க தான் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் வர டிமோட்டிவேஷனை வச்சு முழுசாக ட்ராவல் பண்ணாதீங்க. ஆரம்பம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியாக தான் போய்கிட்டு இருக்குமா,
இல்லை குரூப் 1க்காக குரூப் 4 விட்டுருமா, இல்லை குரூப் 4க்காக குரூப் 1 விட்டுருமான்ற மைண்ட் செட்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. நம்பி களத்தில் இறங்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இறங்கி பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் நல்லா வந்து வரும். ஒரு முழு மனசோடு பண்ணால் அதுக்கான பேபேக் நிச்சயமாக வந்திருக்கும். அதை மைண்டில் வச்சுக்குவாங்க. ஓகே, அப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட்டில் இதை வந்து கொண்டு போக போகிறீங்க. ரைட், இந்த விஷயங்கள்லாம் ஒரு 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 45 டேஸ்க்குள்ளே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை ப்ராப்பராக கவர் பண்ணிட்டா குரூப் 1க்கு நீங்கள் தயாராகிடலாம், குரூப் 4க்கு நீங்கள் தயாராகிடலாம். இது ஜிஎஸ்க்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் 70 வந்து இருக்குது குரூப் 1ல் இல்லையா, வர வெயிட் பண்ணுங்கள். இப்போ தமிழுக்கு நம்ம வந்து வருவோம். தமிழில் 100 கேள்வி இருக்காங்க. ரைட், அண்ட் சேம் டைம் இங்கே நான் சொல்கிற விஷயம், குரூப் 4ல் தமிழ் சூஸ் பண்ணிட்டா குரூப் 2க்கும் தமிழே சூஸ் பண்ணுங்கள். நான் குரூப் 4ல் தமிழ் படிச்சுட்டு இங்கே மார்க் வரல, நான் குரூப் 2 இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அப்புறம் மாதிரி போகாதீங்க. ஏன்னா குரூப் 4ல் நீங்கள் தமிழ் நல்லா படித்தா தான் ஒரு 80க்கு மேலே நீங்கள் வந்து போடுவீங்க. 80 தான் வந்திருக்கு, இங்கிலீஷ் மாற போகிறேன் அந்த நிலைக்கு வந்து போயிடாதீங்க. 80 போட்டுட்டா அதுக்கப்புறம் 2 மாதம் டைம் இருக்கும், ரிவைஸ் பண்ணி குரூப் 2 நல்லாவே நீங்கள் பண்ண முடியும். இப்போ குரூப் 4 தமிழ்னா குரூப் 2வும் தமிழ் தான். இங்கே நீங்கள் 3 மாதம் தமிழை படிக்க போகிறீங்க. அந்த 3 மாதம் டைம் மணி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஓரமாக தூக்கி போட்டுட்டு குரூப் 2க்கு இங்கிலீஷ் போயிட்டீங்கன்னா டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். குரூப் 4ல் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை அப்படியே குரூப் 2க்கும் யூஸ் பண்ணுங்கள். அதான் ஒரு பெட்டர் சாய்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆனவங்களில் ஒரு 10% மட்டும் தான் சக்ஸஸ் ஆனாங்க. எல்லாருமே கிளியர் பண்ண முடியல. அந்த மாதிரி போயிடாதீங்க. குரூப் 4 தமிழ்னா குரூப் 2வும் தமிழ் தான். ஓகே, சரி. இப்போது இந்த தமிழை நான் எப்படி வந்து அணுகலாம்? மேக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஜிஎஸ்க்கு இந்த பேஸ் நம்ம வந்து கொடுத்தாச்சு இல்லையா? ஏன்னா 80 கேள்வின்றது 60% நம்ம வந்து வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டுலாம் வந்தாச்சு. பயம் வந்து போயிட போகுது. இப்போ தமிழ் தான் ஒரு பெரிய தலைவலியாக வந்திருக்கும். ஏன்னா இப்போ குரூப் 1ல் தமிழ் கிடையாது, குரூப் 4க்கு தமிழ் நம்ம வந்து படிக்க போகிறோம். உங்கள் வேலை என்ன? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 50 நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது உங்களோட டேட்டு நம்ம ஏப்ரல் 1 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா, இங்கேருந்து மே 20 வரைக்கும் டேட்டை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் குரூப் 1 ரிவிஷன் நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணணும். ரைட், ஏன்னா குரூப் 4 நம்பி குரூப் 1 விட்டுறக்கூடாது. சில பேர் யோசிக்கிறது வேகன்சி கம்மியாக இருக்குது, அது விட்டுறலாம், குரூப் 4 பார்த்துக்கலாம், அந்த மாதிரி போகாதீங்க. எல்லா எக்ஸாம்ஸுமே சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட், மே 20 வரைக்கும் ஒரு 50 நாள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த 50 நாள் தமிழ் வந்து படிக்க போகிறீங்க. சரியா? தமிழை எப்படி வந்து படிக்கலாம்? இந்த இடத்துல புக் வைஸ் போகாதீங்க, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி வந்திருக்கும். டாபிக் வைஸாக பிரிச்சுக்குவாங்க. குரூப் 4 இப்போ சிலபஸ் பிரிச்சிருக்காங்கல்ல, சொல், எழுத்து, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, குடில், நெடில் நிறைய வந்திருக்குல்ல, எல்லாமே டாபிக் வைஸாக பிரிச்சுக்குவாங்க. ஒரு டாப்பிக்கும் எந்த புக்கில் படிக்கலாம், எந்த பேஜ் படிக்கலாம், வேர் டு ஸ்டடி இப்போ எல்லாமே அவைலபிள் ஆகிடுச்சு. சிலபஸ் கொடுக்கும்போது குழப்பமாக இருந்தது, நம்மளே கொடுத்துருந்தோம். இப்போ எல்லா சேனலுமே அந்த வேர் டு ஸ்டடி இருக்கிற விஷயங்கள், என்ன பேஜ் படிக்கலாம், அதுக்கான பிடிஎஃப் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை டாபிக் வைஸாக கொண்டு போங்க, புக் வைஸாக நீங்கள் கொண்டு போக வேணாம். ரைட், டாபிக் வைஸாக கொண்டு போகிறத எப்படி படிக்கணும்? இந்த தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம 30 டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 30 டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டேட்டை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இது எல்லாருமே அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்கு லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணோம்? மொத்தம் 30 டெஸ்ட் இருக்குங்க. 10 10 10 இப்படி வந்து கொண்டு போங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாலாம் வந்து முடிக்க முடியாது, மார்க் அதிகமாக வந்து வராது. இதில் ஒரு டெஸ்ட்லுமே 100 கேள்வி வந்து உண்டு. எல்லா டெஸ்ட்லுமே 100 கேள்வி வந்து உண்டு. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, சிலபஸ் ஃபுல்லாக வந்து படிக்கிறீங்க. ரைட், ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டில் 60 மார்க் மேலே நீங்கள் வந்து வாங்கணும் 100க்கு. ஓகே, அடுத்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் 75க்கு மேலே நீங்கள் அதை வந்து பூஸ்டப் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டு 10ல் 80+ நீங்கள் வந்து இப்போ பண்ணியிருக்கணும். இதை கரெக்டாக பண்ணிட்டா, ரெகுலராக பண்ணிட்டா, எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு 90+ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வரும். ஏன்னா ஆரம்ப காலகட்டம் ஃபுல்லாக நீங்கள் படிக்க முடியாது. 50 நாள் டைம் வந்து எடுத்துக்கிறீங்க. ரைட், இந்த 50 நாளில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை வந்து கவர் பண்ணுங்கள். டெய்லி தமிழுக்காக 1 மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த 50 நாளில் அந்த 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் டாபிக் வைஸாக போகும்போது ஒரு பெரிய பேர்டன் அங்கே இருக்காது. நீங்கள் தேட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தேடி படிக்க போகிறதில்ல, எல்லாமே ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. வேர் டு ஸ்டடி, என்ன பேஜ் நம்பர், என்ன புக்கு படிக்கணும், ஓல்டு புக்கா, நியூ புக்கா, என்ன டாப்பிக்கு, அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே யூடியூப்பில், டெலகிராமில் எல்லா அகாடமிலையுமே அது வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். சர்ச் பண்ண எல்லாமே வந்து கிடைக்கும். நம்ம சேனல்லையும் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ அதை எடுத்துட்டா படிக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலையாக வந்திருக்கும். ரைட், அதை பார்த்து படிக்க போகிறீங்க. டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து 100 கேள்விகள் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ எதுவும் எடுக்க முடியாது, ரிப்பீட் அதிகமாக வந்து ஆகுது. நம்ம டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்தோம், ஏகப்பட்ட பேர் கேட்டது கேள்விகள் ரிப்பீட் ஆகுது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த டாப்பிக்லேருந்து அவ்வளோ கேள்வி எடுக்க முடியல. ஏன்னா கண்டென்ட் அதிகமாக இங்கே வந்து கொடுக்குறாங்க. நம்ம புக் வைஸாக கொண்டு போனோம் அப்படின்னா நிறைய நம்ம எடுக்கலாம். பட் டாபிக் வைஸாக கொண்டு போகும்போது செலக்டிவாக தான் நம்ம வந்து பண்ண முடியும்.
அப்போ அந்த 100 கேள்விகளில் ஒரு ஆரம்ப காலகட்டம் 60 மேலே போயிட்டாலே பெட்டர் மார்க் தான். அடுத்த 10 டெஸ்ட்டில் 75க்கு மேலே, அடுத்த 10 டெஸ்ட்டில் 80க்கு மேலே, இப்படி போகும்போது நீங்கள் பெட்டர் ஆகிட்டே வந்து போய்கிட்டு இருப்பீங்க. எக்ஸாம்ஸ் நல்லா வந்து பண்ண முடியும். ஸோ ஆரம்பிக்கும் போதே 60 தான் வந்திருக்கு, மனசை உடச்சிடாதீங்க. ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மெருகத்துங்க. இந்த 30 கேள்விகள், இந்த 30 டெஸ்ட்டில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க புது சிலபஸை ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிவிடுவோம். நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் முடியும் போது, ஓகே, குரூப் 1 எக்ஸாம் முடியும் போது ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி வச்சுருப்பீங்க. டாபிக் வைஸும் இல்லை கவர் ஆகும், புக் வைஸும் இதில் வந்து கவர் ஆகும். ஓகேவா? அப்போ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா தாராளமாக தமிழுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. உங்கள் டேட் என்னது? மே 20 வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் வந்து போதும். ரைட். அடுத்தது மே 21 இருந்து ஜூன் 14 வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1க்காக மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, குரூப் 1ல் செமஸ்டர் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், ஸ்கீம்ஸ் படிக்கணும், நிறைய வந்து போட்டு பார்க்கணும், பிஒய்க்கு வந்து பார்க்கணும். ஸோ இந்த எல்லா விஷயம் வந்து இருக்கு இல்லையா? இது எல்லாமே இந்த லாஸ்ட் 1 மந்தில் ஸ்ட்ராங்காக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 7, வாட் எவர் எந்த எக்ஸாம் இருந்தாலும் எல்லா எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாருமே பார்க்கணும். அங்கேருந்து 40-50 கேள்விகள் படிக்காமலே நீங்கள் போட முடியும், புக்கை எடுக்காமலே போட முடியும், கேரண்டியாக நீங்கள் போடலாம். பட் அதுக்கு பிஓக்கு நீங்கள் படிக்கணும். புக்கை படிக்காமல் அதை படித்தா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த் இருக்குல்ல, இந்த மே 21 ஜூன் 14 வரைக்கும் வெறும் குரூப் 1க்காக மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. குரூப் 4 தமிழை கையில் எடுக்காதீங்க. அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? குரூப் 1க்கும் ரெடி ஆயாச்சு, குரூப் 4 ஜிஎஸ்க்கும் ரெடி ஆயாச்சு, மேக்ஸுக்கும் ரெடி ஆகிட்டீங்க, தமிழை பேஸை நீங்கள் வந்து போட்டுட்டீங்க. ஓகேவா? இப்போது குரூப் 1 முடிஞ்ச கையோட ஜூன் 15 இருந்து ஜூலை 13 எக்ஸாம் இருக்குது, ஜூன் 12 வரைக்கும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் கிடைக்கிதுன்னா 3 மணி நேரம் தமிழுக்காகவும் 1 மணி நேரம் படித்த ஜிஎஸ்ஸை திரும்ப படிக்க ரிவைஸ் பண்ண போகிறீங்க. புரியுதா? ஏன்னா இப்போ குரூப் 1 படிக்கும் போது செமஸ்டர் புக்கை படிச்சிட்டிங்க, மேக்ஸை முடிச்சிட்டிங்க, லாஸ்ட் 1 மந்தில் அவுட் சைட் சோர்ஸ் அதையும் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அப்போது ஜிஎஸ்சில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது குரூப் 1 முடிச்சதுக்கப்புறம் அந்த 1 மாதம் டைம் பீரியடில் 75% உங்கள் டைமை தமிழுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. 1 மணி நேரம் டைமை ஜிஎஸும் மேக்ஸுக்கும் படித்ததை திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா குரூப் 1 முடியும் போது ஐடியா வந்து கிடச்சிரும். ஜிஎஸ் இப்படி தான் வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா, ஈஸியாக இருக்குதா, எப்படி கொண்டு போகிறாங்க, ஒரு கிளியர் பிக்சர் அங்கே வந்து கிடச்சிரும். இப்போ குரூப் 1ம் நீங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா பண்ண மாதிரி இருக்கும். சேம் டைம் குரூப் 4க்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இது ஆரம்பிக்கும் போது சத்தியமாக நம்பிக்கை வராது, கஷ்டமாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஜிஎஸ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கணும் போது பெரிய குழப்பம் வரும். பட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே பெட்டராக வந்திருக்கும். ரைட், நான் ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கேட்க போகிற கேள்விகளில் மே 20 வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது 25 மேக்ஸுக்கு, குரூப் 4 குரூப் 1 காமன். ரைட். அடுத்தது 75 கேள்விகள் இங்கே வர ஜிஎஸில் ஒரு 50க்கு மேலே வந்து போட போகிறோம். அதாவது 60 மட்டும் தான், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இல்லை குரூப் 4ல். ஓகே. அடுத்தது 150 கேள்விகளில் 80லேருந்து 85 கிட்ட, சொல்லப்போனால் இன்னும் அதிகமாகவே வருங்க, 90 கிட்ட எதிர்பார்க்கலாம். ஓகே, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 50 நாளைக்கு தமிழை டெய்லி வந்து படிக்கிறீங்க, ப்ளஸ் டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கண்டென்ட்டை படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த டெஸ்ட்டை மட்டுமாவது முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருப்போம், அதுக்கான கீ கொடுத்துருப்போம், அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் கூட கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 நாள் படிக்க போகிறீங்க. 30 டெஸ்ட் வந்துருக்கு, 3000 கேள்வி இருக்குது இல்லையா? இந்த 3000 கேள்வியில் கண்டென்ட்டை நல்லாவே நீங்கள் லேர்ன் பண்ணிட முடியும், எல்லாமே கவர் பண்ணிடலாம், போதுமானதாக வந்திருக்கும். இது மே 20 வரைக்கும் அப்படியே வந்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு 1 மந்த் டைம் இருக்கு இல்லையா? இந்த 1 மந்தில் குரூப் 1க்காக அடிஷ்னலாக என்ன படிக்கணும், என்ன ரிவைஸ் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், அந்த விஷயம் உள்ளே வந்து இறங்குங்க. குரூப் 1 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற ஒரு மாதத்தில் ஜிஎஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு தமிழை மட்டும் திரும்ப 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 படிங்க. தமிழில் 95க்கு மேலே போட்டால் தான் குரூப் 1ல் அதிகமான சான்ஸே இருக்குது. அப்போ 4 மணி நேரம் கிடைக்கிது, இல்லை 5 மணி நேரம் இருக்குன்னா 4 மணி நேரம் தமிழுக்காக மட்டுமோ 1 மணி நேரம் ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்குனா குரூப் 1ம் நல்லா பண்ணலாம், குரூப் 4ம் நல்லா பண்ணலாம். ரைட். இதை நான் சொல்கிறதுக்கான காரணம், நம்ம டெஸ்ட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இது பெய்ட் பேட்ச்லாம் கிடையாது, ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் தான், டெலகிராம்லாம் வந்து இருக்குது. டெஸ்ட்டு 1லேருந்து எல்லாமே பண்ண முடியும். இதில் ஒரு டெஸ்ட்டு 5 முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டும் உள்ளே வந்து இருக்கும், பக்காவாக இருக்கும். அதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கான கீ எல்லாமே நம்ம வந்து கொடுத்துரும். அதை ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். ஓகே. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெருகத்தை தான் உள்ளே வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா இருக்கிறது 75 நாட்கள் தான் குரூப் 1க்கு. ஓகே. குரூப் 4க்கு ஒரு 90 டேஸ் கிட்ட வந்து இருக்குது, ஒரு 20 டேஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது இல்லையா? அந்த 20 நாளுமே நீங்கள் ரிவிஷன் தான் வந்து பண்ண போகிறீங்க. 75 நாள் தான் நீங்கள் பேஸை வந்து போட போகிறீங்க.
ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் எல்லாமே சேர்த்து போட போகிறீங்க. இந்த 75 நாள் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும், அந்த 3 எக்ஸாம்ஸுமே. ஓகே, நினச்சி பாருங்கள். இப்போ தமிழ் வந்து இந்த 50 நாள் முடிக்கிறீங்க. இன்கேஸ் நெகட்டிவாக நான் சொல்லலை, குரூப் 1 நல்லா பண்ணலை, பட் தமிழ் படித்தா ஜிஎஸ் படித்தாச்சு. குரூப் 4 ஏதோ கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, ரைட்? அப்போது 50 நாள் படித்த தமிழ் திரும்ப 1 மாதம் படிக்கிறீங்க அப்படின்னு 2 மாதம் படித்தா குரூப் 2க்கு இன்னும் பக்காவாக ரெடியாகிடலாம். அப்போ இங்கே போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேஸ்ட் ஆகவே ஆகாது. இந்த வருஷம் 3ல் 1 கிளிக் ஆகணும். ஆனால் அது 1 கிளிக் ஆகிறதுக்கு 1 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, 3மே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 3 ஃபோக்கஸ் பண்ணும்போது ஜிஎஸ் எல்லாமே சேம் தாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சேம். கேட்குற கேள்விகள் மாற்றலாம், கொஞ்சம் கஷ்டமோ ஈஸியாக மாதிரி கொஞ்சம் மாற்ற சான்ஸ் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸாக நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸ்லேயே எல்லாமே நீங்கள் முடிச்சு வைக்கிறீங்க. அடுத்து வர குரூப் 2, குரூப் 4க்கு ரிவைஸ்மெண்ட் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட ஃபார்முலா. ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணால் சத்தியமாக அது பண்ண முடியும். இந்த ஒரு பெய்ட் பேட்சுக்கும் நான் இப்படி தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே இது பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பேஸ் பண்ணி ஏன்னா வீடியோஸ் வேணுமான்னு சொல்லுங்கள், அதையும் நான் வந்து கொடுக்குறேன். எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான். மைண்டை காமாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். வந்தால் வருது, வரலாம் போகுது. அப்புறம் மைண்ட் செட்டுக்கு வாங்க, என்னடா இழக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே நம்ம கை மேலே வந்துடும். ரைட்? ரொம்ப வெறியாக டஃப்பாக உள்ளே இறங்க வேணாம், ஈஸியாக படிக்க ஆரம்பிங்க, ஜெயிக்கலாம். ஓகே, டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.